பெஞ்சமின் அகாடமி ட்ரேடிங் தமிழ். டிஸ்க்ளைமர்: ட்ரேடிங்கை நாம் கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்து நஷ்டம் இல்லாமல் லாபத்தை சம்பாதிக்கும் வழிகளில் உங்களுக்கு நான் கூறப்போகிறேன். ட்ரேடிங் பண்ணும் முன் டிசிப்ளின் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, லோன் வாங்கி ட்ரேட் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக, டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நாம் ட்ரேடிங் பண்ணும்போது மந்த்லி நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வேண்டும், அதனால் வரக்கூடிய ரிஸ்க் என்ன என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். காப்பி ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராட்டஜிஸ், எமோஷனல் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இவங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் விற்கும் ஸ்ட்ராட்டஜிகளை வாங்கி நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏழாவதாக, அக்கவுண்ட் ஹேண்டில். உங்களுடைய அக்கவுண்டை மற்றவர்கள் ட்ரேடிங் பண்ண அனுமதிக்காதீர்கள். பல லட்சங்களை இழந்தவர்கள் 90%. எவ்வளவுதான் தெரிந்தாலும் ட்ரேடிங் தினம் அதோட நியூஸ் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நிகழ்ச்சிகளையோ அதை பற்றியுள்ள டீட்டெயில்ஸ்களையோ தொடர்ந்து கற்றுக்கொண்டு பாருங்கள். நாம் சம்பாதித்த பணத்தை நல்ல முறையில் முதலீடு செய்ய இந்த டிசிப்ளின் ட்ரேடிங் நமக்கு கை கொடுக்கும். நம்முடைய முதலீடு நல்ல முதலீடாக, லாபமான ஒரு முதலீடாக மாற கண்டிப்பாக கற்றுக்கொண்டு உங்கள் ட்ரேடிங்கை தொடருங்கள். பதிவு செய்யப்படாத தளங்களை நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீர்கள். ஏற்கனவே செபி அறிவித்திருக்கிறது ஃபேக் ட்ரேடிங் ஆப் ஸ்கேன்ஸ். மூன்றாவது நபர்கள் தரும் எந்த ஒரு ஆப்ஸையோ வெப் போர்ட்டலையோ யூஸ் பண்ணாதீர்கள். செபியில் பதிவு செய்யப்பட்ட தளங்களை மட்டுமே, புரோக்கரை மட்டுமே நம்பி ட்ரேட் பண்ணுங்கள். கேஷ் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஈக்வாலிட்டி ஸ்டாக் இவங்களை நாம் பை பண்ண கண்டிப்பாக நம்மிடம் கேபிட்டல் வேண்டும். அதை நாம் சம்பாதித்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நாம் அதை ஸ்டாக்கை பை பண்ணுகிறோம். அது எங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாங்குகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நிஃப்டி 50லேயோ, நிஃப்டி பேங்க்லேயோ அல்லது சென்செக்ஸ்லேயோ இப்படி ஏதாவது ஒரு குரூப்பில் இருக்கும். இந்த நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க்ஸு, சென்செக்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்கிறது? நார்மலாக ஒவ்வொரு கம்பெனியை பற்றி நாம் அடுத்தவங்க சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். இதை நாம் எங்கே போய் பார்ப்பது? நீங்கள் அறிந்து கொள்வீர்களா? இதோ அறிந்து கொள்ளுங்கள். அதுக்குத்தான் என்எஸ்சி இந்தியா என்கிற ஒரு வெப்சைட். இது என்எஸ்சி, அதாவது நிஃப்டி சம்பந்தமான அத்தனை ஸ்டாக்ஸ் கம்பெனிகளும் இதில் அடங்கியிருக்கிறது. இதுக்கு அடுத்தால் இன்னொன்று உண்டு, பிஎஸ்சி இந்தியா. அதில் சென்செக்ஸ் பற்றியுடைய அத்தனை ஸ்டாக் கம்பெனி டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். என்எஸ்சி இந்தியா என்று டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இதை பார்த்து கொடுக்கிறீர்கள். இது கீழே நிஃப்டி 50யா இல்லை பேங்க் நிஃப்டியா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இதில் நீங்கள் ஸ்டாக்கு எங்கே போய் பார்ப்பீங்கன்னா, மார்க்கெட் டேட்டா, ஈக்குவல் டு எஸ்எம்இ மார்க்கெட் இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டாக நிஃப்டி 50 அப்படிங்கிறது ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கில் பார்த்தீங்கன்னா 50 கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் இதில் இருக்கிறது. இது இன்னைக்கு எப்போது ஓப்பன் ஆச்சு, எப்போது க்ளோஸ் ஆச்சு, எவ்வளோ ஹை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒன்றா இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நிஃப்டி 50 மாதிரி நிஃப்டி 100,
நிஃப்டி 200, இன்னும் பல குரூப்புகள் இதில் இருக்குது. நீங்கள் அந்த ஒவ்வொரு டேட்டாவும் நீங்கள் தனித்தனியாக கூட எடுத்து பார்த்துக்கலாம், பிக்சராகவும் பார்த்துக்கலாம், அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட இதில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் அப்படின்னு ஒரு இருக்குது, இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வரும் வீடியோக்களில் இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக அளிக்க தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி பிஎஸ்சி இந்தியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் சென்செக்ஸ், நாம் 30 பெரிய கம்பெனிகளுடைய ஒரு குரூப் தான் சென்செக்ஸ். இதில் பிஎஸ்சி சென்செக்ஸு, பிஎஸ்சி பேங்க் எக்ஸு, இப்படியெல்லாம் குரூப்ஸ் இருக்கிறது. இதுலேயும் லைவ் மார்க்கெட்டு, உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்டாக்கு வாங்கினா லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர், அதை விட முக்கியமாக ஜிடிடி ஆர்டர், இதை தெரிந்து கொண்டு நீங்கள் ட்ரேடிங்கை ஆரம்பிங்கள். உங்களுடைய பணத்தை நல்ல முதலீடுகளாக போடுங்கள், நல்ல லாபத்திற்கு சம்பாதியுங்கள். மற்றவர்களை நம்பி நீங்கள் ஏமாறுங்கள். ஈக்வலிட்டி மார்க்கெட்டு அது ஒரு கேஷ் மார்க்கெட்டு. உங்களால் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்க முடியும் என்று படித்து